இவருக்கு திருமணம் வந்து பொருத்தம் நான் தான் போட்டு கொடுத்தேன். திருமணம் வந்து இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. இவருடைய ஜாதகம் வந்து இதுதான். டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். நேம் வந்து சபின். ஆண் ஜாதகம். 4 அக்டோபர் 1999 11 மணி காலை. தூத்துக்குடி பிறந்தவர். 25 வயது 3 மாதம் சார். நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம், 3ஆம் பாதம். லக்னமா வந்திருக்கிறது விருச்சிக லக்னம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல லக்னாதிபதி ஆட்சி. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதுல லக்னாதிபதி ஆட்சி. இன்னொரு விஷயம் அர்ப்பணிப்பு அப்படின்றது 9ஆம் இடம் சார். அர்ப்பணிப்பு என்பது 9ஆம் இடம். 9க்கு அதிபதி ஆட்சி, பாக்கியாதிபதி ஆட்சி. இந்த ஜாதகத்துல நெகட்டிவான பலனை செய்யக்கூடிய யாரு? விருச்சிக லக்னத்துக்கு ஸ்திர லக்னம். முன்னாடி சொன்னது ஸ்திர லக்னமா ரிஷப லக்னம், அது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு நெகட்டிவ் பிளானட் யார்? மாரகாதிபதி 3ஆம் அதிபதி ஸ்திர லக்னமா. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி. சனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீசம். ஃபர்ஸ்ட் இந்த கட்டத்தை மட்டும் ஸ்டடி பண்ணாங்களாம் போதும். அப்ப இந்த லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய யோகஸ்தானம், லக்னம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கேந்திரம். சரிங்களா? அப்ப லக்னாதிபதி ஆட்சி பெற்று விட்டால் ஒரு ஜாதகத்துல, பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று விட்டால், இது ரெண்டே போதும். அங்க சந்திரன் ராகுவோட இருக்கு, அது பின்னாடி வருவோம். என்ன இப்போ ஒரு இளம் வயதுல மத்திய அரசு பணியில இருப்பதற்கான காரணிகள் 2, 6, 10. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்த்துட்டார். யாரு? குரு. 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்த அமைப்பு. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். லக்னத்துக்கு 10ல 7ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்காரு, கேந்திர சுக்கிரன். சுக்கிரன் அந்த லக்னத்துக்கு யாரு? ஆதிபத்திய சுபகிரகம் கிடையாது, ஆனா மாரக பாதகாதிபதியும் கிடையாது. சரிங்களா? ஆனா 10ஆம் அதிபதி சூரியன் புதன் வீட்டுல இருக்கக்கூடிய நிலை. சரிங்களா? லாபஸ்தானத்துல 10 கூடையும். 6ஆம் அதிபதி லக்னாதிபதி தான், அப்ப ஆட்சி. சரியா? இவருடைய மத்திய அரசு பணி என்பதற்கான மூல காரணம் சூரியனும் செவ்வாயும் தான். சரிங்களா? ரெண்டுமே நல்ல நிலையில தான் இருக்கு. இன்னொன்னு குரு வந்து இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் பார்வையா. 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனா குரு இந்த லக்னத்துக்கு 2, 10 தொடர்பு கொள்வது சிறப்பு. 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு சுபகிரகம், முக்கிய சுபகிரகம் குரு தான். இப்போ ஒரு நடக்கிற தசா பாருங்க, கேது மகரிஷி. எப்பல இருந்து? 2021 இருந்து. இப்ப என்ன பண்றோம்? அது கேது மகரிஷி நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, இது ரொம்ப மோசமான கிரகமாச்ச, சர்பக்கோளு. கேது மகாதசை என்பது ஒரு விஷயத்தை சுருக்கக்கூடியது. ஆனா கேது மகாதசையில தான் இவர் மிலிட்டரிக்கு போறார். ஏன்? ரொம்ப முக்கியம். கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும். ஏன்னா முதல்ல நம்ம ராகு எடுத்தோம், இப்ப கேது எடுத்தோம். கேது என்ன செய்யணும்? லைஃப் ஸ்டைலை வீணாக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கான், மாரகஸ்தானத்துல போயிட்டு. கேது என்பவர் இந்த லக்னத்துக்கு யாரும் பார்க்கணும். முதல்ல ஆதிபத்திய அடிப்படையில சொந்த வீடு கிடையாது. இந்த கிரகத்துக்கு சிறப்பா அந்த ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா கேதுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? நீசம் சனி. ஃபர்ஸ்ட் விஷயம், வீடு கொடுத்த கிரகம் நீசம். நீசம் பெற்றிருந்தாலும் கூட வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி. அதனால எடுத்து ஸ்தான பலத்தை அந்த சனி வாங்கிடுது. ஈவன் சந்திர கேந்திரம் நீச பங்கம் 6ல மறையுது. அடுத்தது கேதுவுக்கு வீடு கொடுத்த அமைப்பில் கேதுவுக்கு கேந்திரம். இன்னொரு அமைப்புல கேது என்ன சாரத்தை எடுத்துங்க, திருவோணம் சாரம், பாக்கியாதிபதி சாரம். இந்த லக்னத்துக்கு 9 கூட சாரத்தை கேது வாங்கி, இந்த சந்திரன் ஒருவேளை கேதுவோட 6, 8ல இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த 3ஆம் இடம் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேதுவுக்கு கேந்திரத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் ஆயிடுறாரு. இது ரொம்ப முக்கியம். சரி, ராகுவும் சந்திரனும் இருக்கு. சந்திரனோட ராகு நிக்கிறாரு. அப்ப சந்திரனுக்கும் ராகுக்கும் இருக்கக்கூடிய தொலைவை பார்க்கணும். இது கிரகணத்துக்குள்ள இருக்காரா சந்திரன் அப்படின்றது முக்கியம். சந்திரன் நிற்பது பூசம் 3, ராகு நிற்பது பூசம் 4. கம்ப்ளீட்டா அந்த சந்திரன் என்ன ஆகுறாரு? ராகுக்குள்ள போறாரு. ஆனா இது கடக ராகு, ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சந்திரனோட வீடு, அதையும் எடுத்துக்கணும். அப்ப ராகு என்ன செய்யறாரு? அந்த இம்பாக்ட பாசிட்டிவா மாத்திக்குவார். வீடு கொடுத்த ஆட்சி இல்லையா? அப்ப சனி சாரத்தை ராகு வாங்கிடுறாரு இல்லையா? ராகுவுக்கு கேந்திரத்தில் சனி,
லக்னத்துக்கு 6ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம். அப்ப செல்வ நிலை, மத்திய அரசு பணி, அர்ப்பணிப்பு என்பது 9ஆம் இடம், தர்மஸ்தான். புகழ் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றதுமே 9-11 சொல்லும். 9ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் வலுவா இருந்ததுன்னா தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9. நல்லா கவனிங்க. இதுல மோட்ச திரிகோணம்னு ஒரு அமைப்பு உண்டு. 4, 8, 12ன்னு சொல்லுவோம். இந்த 4, 8, 12 கனெக்ட் பண்ணி பாருங்களேன். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு 8ஆம் இடமாக அமையும். அப்போ உங்களுடைய 4ஆம் இடம் என்பது உங்களோட அப்பாவுக்கு நெகட்டிவ். 4ஆம் இடத்து தசாபுத்தி நடந்ததுன்னா தந்தையை பார்த்துக்கணும், நல்லபடியா பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்ததுன்னா உடனே கவனிக்கணும். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா இருக்கும். 8ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு, உங்களுக்கே 8ஆம் இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடம். 12ஆம் இடம் பாருங்க, உங்களுடைய பிள்ளைக்கு 8ஆம் இடமா இருக்கும். 5ஆம் இடம். இதுதான் D3 சார்ட்ல சொல்லுவாங்க 22nd திரேகானா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த 22வது திரிகோணம் என்பது ஒரு மனிதனுடைய பின்னடைவிற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பின்னடைவதில் வெற்றி கொள்ளும். மோசமானது இது. இதுல மாரகம் பாதகத்தை விட பலமானது. இதுல மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் 22nd திரிகானால கனெக்ட் ஆயிட்டானா முடிஞ்சு, அவ்வளவுதான். பேசுவான ஜாதகத்தை மூடி வச்சிருக்காங்க சார். சார் எத்தனை 100 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த 22nd திரிகோணத்தோட பாதகாதிபதி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, மாரகாதிபதி கனெக்ட் வலுவா இருந்ததுன்னா, D3 சார்ட்ல இல்ல உங்களோட லக்னத்தினுடைய முதல் 10 டிகிரி, உங்க லக்னம் முதல் 10 டிகிரில இருக்கு, 2வது 10 டிகிரில இருக்கு, 3வது 10 டிகிரில இருக்கு. நான் D3ல எப்படி எழுதுவோம்னா, முதல் 10 டிகிரில இருந்தா உங்க லக்னம் என்னவோ D1ல எங்க இருக்கோ அதே 10 டிகிரில எழுதுனீங்கன்னா D3ல அதே லக்னத்தை போடும். ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறக்காரு, முதல் 10 டிகிரில லக்னம் இருக்குன்னா அதே D3ல அங்க போடும். 2வது 10 டிகிரில பிறக்காருன்னா 5ஆம் பாவத்துல போடுவாங்க. D1 சார்ட்ல லக்னம் எங்க இருக்கோ அது எண்ணி வர 5ஆம் பாவத்தில் லக்னத்தை போடும். 3வது 10 டிகிரில இருக்காரு, 20 முதல் 30 டிகிரிக்குள்ள இருக்காருன்னா லக்னம் தொடங்கி 9ஆம் பாவத்துல லக்னத்தை போடும். அப்ப 1, 5, 9 முக்கியம். அந்த 1ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடம், 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடம், 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடம், இதுதான் மோட்ச திரிகோணம். அதனாலதான் அதுக்கு பேரு மாரகஸ்தானம். அந்த பாதகாதிபதி இந்த D3ல திரேகானாதிபதி கூட கனெக்ட் ஆயிட்டான் அப்படின்னா பிரச்சனையை கொடுக்கும். அது ஒரு செட்பேக்கை கொடுக்கும், தொழில பிரச்சனையை கொடுக்கலாம். சார் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலம் நீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ இதுல எந்த வகையிலயும் அந்த அமைப்பு கனெக்ட் ஆகல. D3ல கணக்கு பண்ணும்போது அப்ப கேது திசை ஒரு செட்பேக் கொடுக்கல. முழுசா அரசாங்கத்துறைக்கு போறாரு, நல்ல வருமானம், திருமண காலம், எப்படி கல்யாணம் அதை பார்ப்போம். இப்பதான் நிச்சயம் ஆச்சு போன வாரம். ராகு புத்தியில தான் சார் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது. அப்ப ராகு ஆமையிடம் எருது நண்டு கண்ணி சுறா எந்திடத்தில் கருணாகம் வைத்து இருக்க பூமேடை தல் துயிலும் ராஜயோகம். ராகு கடகராகவ உட்காந்துருக்காரு, வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆகிட்டான், சாரம் கொடுத்தவன் ஸ்தானபலம் ஆகிட்டான். ஈவன் ராகுக்கு கேந்திரத்துல அடைபட்டிருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் தனித்த அமைப்புல எந்த அமைப்புலயும் பாதிக்கப்படல, 10ஆம் இடத்துல குரு பார்வையில. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க உத்து பாத்தீங்கன்னா அந்த கேது திசை நெகட்டிவ் செய்யுமா செய்யாதான்னு தெரியும். ஸோ இது ஒரு அருமையான ஜாதகம். அது கேது திசைனாலே பயந்துரும் இல்லையா? இது எப்படி சார் பாசிட்டிவா சொல்றது? நம்ம பாசிட்டிவா சொல்லல, பாசிட்டிவா இருக்கு, அதை நம்ம சொல்றோம். சரியா? ஸோ அந்த கேது மகா திசை விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல மாரகத்தை தரக்கூடிய அமைப்புல உட்காந்து ஏன் கொடுக்கல, கொடுத்துட்டான். எப்படி கொடுத்தான்? வடநாட்டுக்கு அனுப்பி விட்டான். ஏன் யூனிஃபார்ம் ஜாப்? இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆட்சி, 6ஆம் அதிபதி ஆட்சி, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய காரக அமைப்பு. ஒருத்தருடைய லைஃபை எடுத்து நம்ம ஆய்வு பண்றோம் அப்படின்னா சிம்பிளா எடுத்து ஒன்றும் இல்லை, இதுல பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை, போங்கலாம் சொல்ல முடியாது. இவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நீங்க என்னப்பா கேது தசை நடக்குது, ஒண்ணுமே வேலைக்கு வர மாட்டியா, நான் சிரிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவான். அரசாங்க பணியில இருக்கேன் சார், மத்திய துறையில இருக்கேன், ராணுவத்துறையில இருக்கேன். நம்ம சொன்னோம் இவருக்கு பலன். கேது திசை பாசிட்டிவா இருக்கும் சார். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. புதனும் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கு. லாபாதிபதி 12ல புதன், மறைந்த புதன், நிறைந்த தனம் ஞானம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஈவன் குரு பார்வையில இருக்கு, நல்ல படிப்பு தான். 10ஆம் இடத்துல தனித்த சுக்கிரன், சூரியன் லாபஸ்தானம், 2ஆம் இடத்தை 2ஆம் அதிபதி பார்த்த அமைப்பு. 7ஆம் அதிபதி சுக்கிரனை குரு பார்த்திருக்க.
12ஆம் இடத்த குரு பார்த்தாலும் கல்யாணம் ஆகுது. 12ஆம் இடம் போகஸ்தான். ஒருவன் அவனுடைய வாழ்நாளில் சரியான அமைப்புல அவன் போகத்தை அனுபவிக்கணும். போகம் என்பது 12. துளாராசி அமைகிறது இன்னும் நல்லது. துலாம் என்பது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். மீனம் என்பது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அந்த சுக்கிரன் உச்சமுடைய இங்க ஆட்சி அடையும். அந்த சுக்கிரனை குரு பார்த்தது, அந்த சுக்கிரன் வீட்டை குரு பார்த்துட்டு இதுல கல்யாணம் நடக்கும். ஏன் நடக்காது? குடும்பாதிபதி குரு செவ்வாய் வீட்டுல இருந்து 6ல மறைஞ்சிருந்தாலும் 6 கூட ஆட்சி ஆயிடாங்க, மறைவு கிடையாது. ஸோ இத்தனை காரணிகள் இருக்கு. ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தசா புக்தி அப்படின்றது முக்கியம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன். இது ஒன்றும் மந்திரம் மாந்திரிகள்லாம் கிடையாது. ஜோதிடம் ரூல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கிரக காரணிகள். இது ஒரு எக்ஸாம்பிள்.